Hello friends, today we can discuss Border Gateway Protocol. It's shortly called BGP அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. BGP is the internal domain protocol. It is the best example of path vector routing protocol. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுக்கு பிஜிபி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல வராங்க. பிஜிபி எங்கே யூஸ்டு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம் இன்டர்நெட். ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரவுட்டிங்க்கு இன்டர்நெட் மூலியமாக இது அனுப்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பிஜிபி. பிஜிபி இஸ் ரெஸ்பான்சிபிள் determine the best path for data to travel across the internet and ensure that the routing tables are kept up to date. இப்போ அப் டு டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிஜிபி ரெஸ்பான்சிபிள் ட்ராவல் இன்டர்நெட்டை விட கிராஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டயக்ராம் பாருங்கள். இங்கே ரெண்டு அட்டானமஸ் சிஸ்டம் இருக்குது. அட்டானமஸ் சிஸ்டம் 1 தென் அட்டானமஸ் சிஸ்டம் 2. இப்போ ஒரு அட்டானமஸ் சிஸ்டமில் அதுக்குள்ளே இருக்கிறத என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஐபிஜிபி அப்படின்னா இன்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் உள்ளே இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 3 ரவுட்டர் இருக்குது, 3 ஜாயினில் இருக்குது. இது எப்படி உள்ளே இருக்குது ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால். தென் ரெண்டு அட்டானமஸ் சிஸ்டமுக்கும் இண்டிவிஜுவலாக இன்டர்னல் பார்டர் கேட்வே இருக்கும். தென் இந்த ரெண்டு அட்டானமஸ் சிஸ்டத்தையும் இணைக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா ஷேரிங் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் மூலயமா இது ரெண்டு அட்டானமஸ் சிஸ்டமை ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரவுட்டர் 1 2 3 கொடுத்தா இங்கே 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்குள்ளே இருக்குது. உள்ளனா இன்டர்னல், வெளியனா எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் பார்க்கலாம். இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ரவுட்டிங்கோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண இந்த யூஸ் ஆகுது. ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டானமஸ் சிஸ்டமுக்கும் நடுவில் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண இந்த எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே யூஸ் ஆகுது. இந்த மாதிரி டயக்ராமை ஞாபகம் வச்சுன்னா அது எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு வச்சு அதுவே தியரிட்டிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வென் 2 இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ரெண்டு இன்டர்நெட் சர்வீஸ் அதாவது அட்டானமஸ் சிஸ்டம் 1 2 இருக்குது. ஐஎஸ்பி ஷார்ட் ஃபார்ம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஐஎஸ்பி கனெக்டட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் தே பி யூஸ்டு எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா? ரெண்டு அட்டானமஸ் சிஸ்டம் நடுவில் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இன்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் இட் இஸ் யூஸ்டு வித் அன்அட்டானமஸ் சிஸ்டம். அப்படின்னா அன்அட்டானமஸ் சிஸ்டமாக அதுக்குள்ளே யூஸ் ஆகுது. இட் டு என்ஷோர் அட் ஆல் ரவுட்டர்ஸ் இன் அட்டானமஸ் சிஸ்டம். ஆல் ரவுட்டர்ஸும் அதுக்குள்ளே அட்டானமஸ் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. தி இன்டர்னல் ரவுட்டர்ஸ் வித் அன் அட்டானமஸ் சிஸ்டம் கேன் ப்ராபகேட் எக்ஸ்டர்னல் ரவுட்டர் இன் வைவா. தென் ரெண்டுத்துக்கும் நடுவில் அது எக்ஸ்டர்னலுக்கு இன்டர்னலுக்கும் நடுவில் இருக்க அந்த எக்ஸ்டர்னல் சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு அட்டானமஸில் இருக்க எல்லா டேட்டாவும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. பிஜிபி ஹெட்டர் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 16 24 தென் 32. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மார்க்கர். தென் லென்த் டைப் லென்த் பார்த்திங்கன்னா 19 to 4096 லென்த் இருக்குது. இதில் டைப் ஆஃப் மெசேஜ் பிஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மெசேஜ் எந்த மாதிரி மெசேஜெலாம் எக்ஸ்டர்னலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தேர் ஆர் 4 டைப்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா ஓப்பன், அப்டேட், கீப் அலைவ், நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு இனிஷியேட் பிஜிபி செக்ஷன் பிட்வீன் 2 ரவுட்டர்ஸ். BGP version, sender, autonomous system number, hold time, BGP identifier, parameter. BGP version எந்த வெர்ஷன்? இப்போது
இப்போ நம்ம என்ன இருக்கோம் 2026 வருஷன். தென் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த வருஷன் தேவையோ அந்த வருஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டோக்காலை வந்து நான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. சென்டர் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் தென் 92.0.15.182 அப்படின்னு ஐபி அட்ரஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. தென் ஹோல் டைம் இந்த செகண்டுக்குள்ளே ஓடிபி அனுப்பி அவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து ஓப்பன் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பிஜிபி ஐடென்டிஃபையர் தென் பேராமீட்டர் யூஸ் பண்ணாங்க. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்டேட். இஃப் யூ ஆட் எனி ரவுட் அண்ட் டெலிட் எக்ஸிட் ரவுட் அப்டேட் பண்ணாங்க, ஆல்ரெடி இருக்கிறத டெலிட் பண்ணாங்க, தென் நெக்ஸ்ட்டு புதுசாக ஆடும் பண்ணுறாங்க. தென் கீப் அலைவ். திஸ் மெசேஜ் இஸ் யூஸ் டு மெயின்டைன் பிஜிபி செக்ஷன் பிட்வீன் டூ ரவுட்டர். ரெண்டு அட்டானமஸ் சிஸ்டத்துக்கும் நடுவில் வந்து அந்த ரவுட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா மெயின்டைன் பண்ணுது, அந்த ரெண்டு சிஸ்டத்தையும் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வில் பி சென்ட் ஒன்ஸ் ஆன் தி தேர்ட் பார்ட் ஆஃப் ஹோல் டைம். ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பருக்கு அது மெசேஜை சென்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். டெர்மினேட் ஆர் ரிஜெக்டட் தி பிஜிபி கனெக்ஷன். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு கிளைண்ட் வந்து டெர்மினேட் பண்ணுறாங்களா ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். இட் கேன் இன்க்ளூட் எரர் மெசேஜ் பிஜிபி வெர்ஷன் ஆர் நாட் சப்போர்ட்டட். அது வந்து எரர் வெர்ஷனாக இப்போ நம்ம வந்து 26 இருக்கோம், தென் 27 வெர்ஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். பட் ஏன்னா வந்து அந்த வெர்ஷன் நாட் சப்போர்ட்டட், ஏன்னா அந்த வருஷமே இன்னும் வரலை. ஓகேங்களா. டுடே நம்ம டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரில் யூஸ் பண்ணுறாங்க. பிஜிபி வந்து இன்டர்நெட் டொமைன் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறாங்க. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பாத் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறாங்க. நீங்கள் எது ஞாபகம் வச்சிங்கன்னா இன்டர்நெட் டொமைன் ப்ரோட்டோக்கால் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு ஞாபகம் வச்சுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத் வெக்டார் ரவுட்டிங் ஞாபகம் வச்சுங்க. இது யூஸ்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம்குள்ளே இன்டர்நெட் மூலிமா எக்ஸ்டர்னல் பிஜிபி வந்து மெசேஜை டிரான்சாக்ஷன் பண்ணுது. தென் பிஜிபி ரெஸ்பான்சிபிள் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ட்ராவல் வந்து பண்ணுது அப் டு டேட்டில். அந்தந்த டேட்டில் அப் டு டேட்டில் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரோட்டோக்கால் வந்து 2 அட்டானமஸ் சிஸ்டம்க்கு டேட்டா வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் சிஸ்டம் 2 இருக்குது. அட்டானமஸ் சிஸ்டமில் ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கிறத இன்டர்னல் பிஜிபின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் வெளியே ஒர்க் பண்ணாத எக்ஸ்டர்னல் பிஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, இன்டர்னல் பிஜிபி எக்ஸ்டர்னல் பிஜிபி. எக்ஸ்டர்னலில் என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் டிஃப்ரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம்க்கு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணது. எக்ஸாம்பிள் வந்து ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஞாபகம் வச்சுங்க. இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா அன்அட்டானமஸ் சிஸ்டம் உள்ளே யூஸ் ஆகுது. தென் பிஜிபி ஹெடர் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா 0 to 32 இருக்குது. மார்க்கர் தென் லென்த் டைப். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பிஜிபி அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அதில் ஓப்பன் அப்டேட் கீப் அலைவ் நோட்டிஃபிகேஷன். ஓப்பனில் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, தென் சென்டர் யூஸ் பண்ணுறாங்க, தென் ஹோல்ட் பண்ணுறாங்க, தென் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, பேராமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. தென் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாஸை அப்டேட் பண்ணலாம், தென் இருக்கிறத டெலிட்டும் பண்ணலாம். தென் கீப் அலைவில் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க டேட்டாஸை. ஓகேங்களா. தென் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போது நம்ம 26 வெர்ஷனில் இருக்கோம். தென் நம்ம வந்து 27 க்ரியேட் பண்ணலாம், பட் அது வந்து அக்செப்ட் ஆகாது, ஏன்னா இன்னும் அந்த இயர் வந்து அப்டேட் ஆகலை. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.